இப்போ மும்மொழி கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? மும்மொழி கொள்கை அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்த போது இதே பிரச்சனை இருந்தது மத்தியில். இப்போ பாஜக ஆட்சி செய்யும் போது அதே பிரச்சனை இருக்கின்றது. ஸோ இதில் வந்து தமிழர் அரசு எப்படி அணுகணும்? மும்மொழி கொள்கை என்பது இன்று நேற்று வந்தது கிடையாது. ஆமாம் சார். இது அந்த காலத்தில் வந்து சுதந்திர இந்தியாவிலேருந்து இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இதற்கு முன்னால் இருந்த 2 கொள்கைகளும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிறவங்க ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோதாங்க சிம்பிள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கட்டாயமாக ஹிந்தி பயில வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு கடந்த 2 தேசிய கொள்கைகள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம்? இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை, ஆமாம், இப்போ நாம் பிஜேபி கொடுத்துருக்க 2020 NEP என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, நம்முடைய தாய்மொழி வழி கல்வியை வலியுறுத்துது. தமிழில் தான் படிக்கணும். அறிவியல், புவியியல், வரலாறு இது எல்லாமே தமிழில் தான் படிக்கணும். பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும். ஆங்கிலம், ஏதாவது ஒரு இந்திய மொழி, இவ்வளோதானே. அது என்ன ஹிந்தி யார் கம்பல் பண்ணுச்சு? யாரும் பண்ணலையே. விருப்பம் இருந்தால் படிங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்கள் எது வேணால் மலையாளம் படிங்க, தெலுங்கு படிங்க, குஜராத்தி படிங்க. எப்படி படிக்க முடியும்? நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாநிலத்தோட, உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கு படிக்கணும்னா ஆந்திராவுடைய தெலுங்கானாவுடைய நாம் ஒரு ஒப்பந்தம், எனக்கு ஒரு 20 டீச்சர் தெலுங்கு டீச்சர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு தமிழ் டீச்சர் அனுப்புகிறேன். அப்போ என்ன ஆகும்? தமிழ் அடுத்த மாநிலத்துக்கு போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது.